ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் புத்தாண்டு நாள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானவர்களே, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக மன நிறைவோடு புதிய ஆண்டில் மன மகிழ்ச்சியோடு மனதில் நீங்கள் வேண்டின எல்லா வேண்டுதலையும் கர்த்தர் கேட்டு அதன்படி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த புதிய வருடத்தில் புதிய வாக்குத்தத்தங்களை பெறுவது மிகுந்த மனமகிழ்ச்சி. அப்படிதான் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து, கர்த்தாவே உங்க பிள்ளைகளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க நீர் விரும்புகிறீர் என்று கேட்ட பொழுது அருமையான ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை சாதாரணமானது கிடையாது. சகரியா 2ஆம் அதிகாரம் வசனம் 10. சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். ஒருவேளை நாம் மத்தியில் வாசம் பண்ணுவதற்கு அநேகர் இருக்கலாம். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் இருக்கலாம், நம் கணவர் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், பேர பிள்ளைகள் இருக்கலாம், மனைவி இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். யார் வராங்களோ இல்லையோ அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை. இன்றைக்கு இருக்கிற உலகம் பணத்தையும் பதவியையும் பட்டத்தையும் முன்னோக்கி வைத்து போய்கொண்டிருக்கிறது. ஒருத்தருடைய போன் காலை அட்டன் பண்றதா இருந்தா கூட அவர்கள் யார் என்பதை குறித்து தான் அதை நாம் அட்டன் பண்ணி பேசுகிறோம். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கனத்தையும் கொடுக்கிறோம். எளியவர்களுடைய கூப்பிடுதல், ஒன்றும் இல்லாதவர்களுடைய கூப்பிடுதல் இன்றைக்கு கேட்கப்படவில்லை. ஆனால் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். சரி, இன்றைக்கு யாரோ ஒருவர் வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதாவது நம்ம வீட்டிற்கு கலெக்டர், பிரைம் மினிஸ்டர், அது போன்ற பெரியவர்கள் வருகிறார்கள் என்றால் அவங்க நான் வரேன்ப்பா உங்க வீட்டுக்கு, நான் வந்து உங்ககிட்ட இருக்கிறேன்னு சொல்லும் போது நமக்கு எதுக்காவது கவலைப்படுவோமா? முதல்ல அவங்க வந்தா போதும்னு நினைப்போம், அவங்கள பார்த்தாலே போதும்னு நினைப்போம். அதுவும் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து நாம் நடுவில் இருந்து நம்ம கூடவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்ன, அது அதோட மகிழ்ச்சி. காரணம் என்ன? நமக்கு கை கூடாத காரியம் கூட கைக்கூடி வரும். அது போலதான் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். அவர் வந்து நம்முடைய நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வந்துட்டாருன்னா போதும், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அப்படிப்பட்ட பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் நினைக்கல, எனக்கு யாருமே கிடையாது, என் துக்கத்தை நான் பகிர்ந்து கொள்வதற்கு, என் துன்பத்தை நான் பகிர்ந்து கொள்வதற்கு, என்னை கேட்கிறதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் வந்து உங்கள்கிட்ட சும்மா உட்கார்ந்துட்டு போறதுக்கு வரல. நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் வேணோ தானோண்டு இருக்கிற கர்த்தர் கிடையாது. அவர் வந்துட்டாருன்னா எல்லா காரியத்தையும் நமக்காக செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். சும்மா இல்ல. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் வசனம் 25 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலையை திறந்து தம்முடைய சினத்தின் அஸ்திராயுதங்களை எடுத்து கொண்டு வந்தார். இது கல்தேயர் தேசத்திலே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் செய்கிற கிரியை. என்னடா இது, நான் வந்து உன் நடுவுல வாசம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் தம்முடைய ஆயுத சாலையை திறக்கிறாருன்னு வந்திருக்கே அப்படின்னு. அவருக்கு ஆயுத சாலையும் இருக்கு. அவருடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற ஒரு கூட்டம், அவருடைய பிள்ளைகளை எந்த ஒரு
ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடை செய்கிற ஒரு கூட்டம். இவர்களை அவர் சும்மா விடுவதில்லை. நான் வாரேன், நான் வந்து உன் நடுவுல வாசம் பண்றேன்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா, அவர் அடுத்தபடியாக செய்கிற ஒரு காரியம் என்ன என்றால், அவருடைய ஆயுத சாலை திறக்கப்படுகிறது. அவருக்கு ஆயுத சாலையும் இருக்கு. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்படி ஆயுத சாலை வைத்திருப்பார்? வச்சிருக்கிறாரே, அவர்கிட்ட இருக்குதே. அவர் அதை திறக்கிறேன் என்று சொல்லுகிறார். சும்மா இல்ல, தம்முடைய சினத்தின் அஸ்திராயுதங்கள், அவருடைய சினத்தின் அஸ்திராயுதங்கள், கோபம், அவருடைய சினம். என் பிள்ளைகளை ஏன்டா இந்த பாடுபடுத்துறீங்க? பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், அநேகர் உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பாங்க இல்லையா? நீங்க வேலை பார்க்கிற இடத்துல பக்கத்து வீட்டுக்காரர்கள், உங்க சொந்தக்காரர்கள், உங்க நண்பர்கள் இருக்கிறாங்களா? உங்களை வேதனைப்படுத்தி இருப்பார்கள். அதெல்லாம் கூட நீங்க பொறுத்துக்கிடுவீங்க. ஆனா உங்க பிள்ளைகளை யாராவது வேதனைப்படுத்தினா நீங்க சும்மா இருப்பீங்களா? இருப்பீங்களா? அது போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் பட்ட பாடுகளுக்கு எல்லாவற்றிற்கும் முடிவை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எதற்காக பாடுபட்டார்? நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த எல்லா பாடுகளையும் அவர் சகித்ததற்கு காரணம் அதுதான். அப்போ அந்த நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கும், இந்த பூமியிலே சகல ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று மனமகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்பதற்கும் அவர் விருப்பம் வைத்திருக்கிறார். ஆகவே அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன், முதலாவது உன் எதிரிகளை வாஷ் அவுட் பண்ணுவேன். புரியுதா? நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன், முதலாவது உன் எதிரிகளை வாஷ் அவுட் பண்ணுவேன். ஏன்பா, எனக்கு யார்ப்பா எதிரி? நிறைய பேர் இருக்கிறாங்க. மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்று சொல்லி கூட இருக்கிறது. சொந்த பந்தங்களே நமக்கு சத்துருவாக எழுந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, உடன் வேலை பார்க்கிறவர்கள், நம்மோடு உடன் பயணிக்கிறவர்கள், நல்லபடியா சந்தோஷமா இருக்கிறவர்கள், நம் உடன் பிறப்புகள், மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார், நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் துன்பத்தின் அப்பம், தத்தளிப்பின் பாத்திரம், கண்ணீர், மன அழுத்தம், வேதனை. இதை நாம் யாரிடத்திலும் சொல்லவும் முடியாது. சொன்னாலும் அதிலிருந்து விடுதலை நமக்கு கிடைக்காது. அவர்கள் அதை கூடுதலாக நம்மை வேதனைப்படுத்தி புண்படுத்தி இன்னும் கஷ்டப்படுத்தி பேசுவார்களே தவிர நமக்கான பதில் அங்கு இருக்காது. நமக்கான பதில் அங்கு வராது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன், முதலாவது உன் எதிரிகளை வாஷ் அவுட் பண்ணுவேன். நான் சும்மா இருக்கிறவர் அல்ல. நீ என் பிள்ளை, நீ என் நேசகுமாரன், நீ என் நேசகுமாரத்தி. அன்பானவர்களே, ஒரு அருமையான மனிதர் இருந்தார். நேர்மையானவர், நல்லவர், அன்பானவர். அவரை கண்டு அநேகர் பொறாமை கொண்டார்கள். எப்படி யோசேப்பை கண்டு பொறாமை கொண்டார்களோ, தானியேலை கண்டு பொறாமை கொண்டார்களோ, மொர்தெகாயை கண்டு பொறாமை கொண்டார்களோ, நெகேமியாவை கண்டு பொறாமை கொண்டார்களோ, அதே போல அந்த மனிதரையும் கண்டு பொறாமை கொண்டார்கள். பொறாமை எந்த எல்லைக்கு போனது தெரியுமா? எல்லாவற்றையும் தடை பண்ணுகிறார்கள். பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை தடை பண்ணுகிறார்கள். அதை மீறி அங்கு திருமணம் நடக்கிறது. அதன் பிறகு கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டை இழுத்து விட்டு அந்த குடும்பத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதுவும் நடக்கவில்லை. அதன் பிறகு வாரிசை இல்லாமல் பண்ண வேண்டும் என்று சொல்லி அதையும் செய்கிறார்கள். அந்த மகளுக்கு குழந்தையே பிறக்கவில்லை. இது அவர்களுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்குகிறது. அந்த மனிதர், நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு கவலை? எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை? அவருக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. அதையெல்லாம் அவர் சமாளித்து வந்தவர். தன் பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் என்று சொல்லும் போது அவரால் அதை தாங்க முடியவில்லை.